முகமது முஹசின் அதிராம்பட்டினம். நான் தற்போது பிரான்சில் வசித்து வருகிறேன். என் கேள்விக்கு வருகிறேன். ஒரு பள்ளியில் ஜும்மா தொழுகை நடைபெற்று முடிந்த பின் இரண்டாவது ஜும்மா தொழுகை மீண்டும் 1 மணி நேரத்தில் மீண்டும் வாங்க சொல்லி பயான் செய்து தொழுகை வைக்கப்படுகிறது. இது கூடுமா? அடுத்ததாக ஜும்மாவுக்கு முந்தி வந்தால் கிடைக்கும் ஒட்டகம், மாடு, ஆடு குர்பானி கொடுத்த நன்மை அடைய முடியுமா? விளக்கவும் கேட்கிறார். இதுல 2 விஷயம் இருக்குது. ஒன்று அந்த நன்மை கிடைக்குமாங்கிறது ஒன்று, ஃபர்ஸ்ட் தொழுவலாமாங்கிறது ஒன்று. அப்போ தொழுகை இதுல எதை வச்சு நம்ம முடிவு பண்ணணும்னு கேட்டா, பள்ளிவாசல்ல ஒரு தொழுகை நடந்துருச்சு. நடந்த பிறகு அந்த தொழுகையில் சேராதவர்கள் அதே பள்ளிவாசல்ல ஜமாத்தாக அதே தொழுகை நடத்துறதுக்கு மார்க் அனுமதிக்கிறதா இல்லையா? ஒரு பள்ளியில் 2 தடவை தொழுகிறதுங்கிறது மார்க்க தடுக்கப்பட்டதா அனுமதிக்கப்பட்டதா? ஒரு தொழுகையவே அதே ஆளுகை இல்லை. நாங்க ஒரு 10 பேர் தொழுது முடிச்சிட்டோம், டயத்துக்கு லேட்டா ஒரு 10 பேர் வர்றாங்க. அவங்க அதே தொழுகையை அதே பள்ளிவாசல்ல அந்த ஜமாத்தா தொழலாமா தொழக்கூடாதா? தொழலாம் என்பதுதான் அதிகமான மக்களுடைய கருத்து. அது ஆதாரமா உள்ள ஒரு கருத்து. ஏன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல தொழுது முடிச்சுட்டாங்க. இது அகமதுல வரக்கூடிய நிறைய நூல்களில் வருது. ஒன்று உதாரணத்துக்கு அகமது தொழுது முடித்த பிறகு ஒரு ஆள் வர்றாரு லேட்டா, அவர் ஜமாத்து கிடைக்கல. அவர் என்ன செய்யறாரு, ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவரை பார்க்கறாங்க. இந்த மனுஷன் தனியாவது தொழுவாரு, நம்ம தொழுது முடிச்சிட்டோம், இந்த மனிதர் தனியா வந்திருக்கிறாரு, ஜமாத்தா தொழுதா 27 மடங்கு நன்மை கிடைக்கும், இவர் இப்ப தனியா தொழுதாருன்னா 1 மடங்கு நன்மை தான் அவருக்கு கிடைக்கும். அப்ப 27 மடங்கு லாஸ் ஆகுது அவருக்கு. அந்த 27 மடங்கு இவருக்கு கிடைப்பதற்கு உங்கள யார் தர்மம் செய்றீங்கன்னு கேட்கிறாங்க. இது தர்மம் தானே? இது தர்மம்னா காசு கொடுக்கணும்னு தர்மம் இல்லை. ஒரு நன்மை கிடைக்கிறவருக்கு 27 மடங்கு நன்மை கிடைச்சா தர்மம் தானே? அவர் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, மை எத்தஜிர் அலாகாதா அவ எத்த சத்து கலாகாதா, இவருக்கு யார் தர்மம் செய்றீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. போய் சல்லி மாவு, இவரோடு தொழுது இவருக்கு தர்மம் செய்யறவர் யாருன்னு கேட்கிறாங்க. அப்ப என்ன செய்யறாரு, ஒரு ஆளு முன் வந்தோடனே அவர் சேர்ந்து தொழுகிறார். அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா, ஊரு தொழுகை நடந்து முடிந்து விட்டது, லேட்டா வர்றாரு. நீ லேட்டா வந்தா உனக்கு இன்னொரு ஜமாத்தெல்லாம் கிடையாது, நீ தனியா தொழுதுட்டு போ என்று சொல்லாம தொழுதால ஜாயிண்ட் பண்ணி, இன்னும் சொல்ல போனா ஏற்கனவே தொழுதாள் இருக்கார அவரை கொண்டே கோத்து விட்டு நீ தொழு ஜமாத்தை நம்ம கிடைக்கட்டும் அப்ப அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்பாடு செஞ்சாங்க என்பதிலிருந்து ஒரு பள்ளியில் ஒரு தொழுகையை ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை தொழலாம்னு வருதா இல்லையா? ஜும்மாவுக்கு ஒவ்வொரு தொழுகைக்கும் வர தேவையில்லை. லோகருக்கு அசருக்கு மகரிப் அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஒரு வந்துருச்சுன்னு சொன்னா அது எல்லா தொழுகைக்கும் உள்ளதுதான். அப்ப ஒரு தொழுகையை 2 தடவை என்ன செய்யறாங்க, ஒரு பள்ளியில் நடத்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி ஜும்மா இருக்குது. ஜும்மாவில் எதுக்கு 2 தடவை நடத்துறாங்க என்று கேட்டால், நம்ம இப்ப நவீன காலத்துல கட்டுற பள்ளிவாசலாம் குட்டி குட்டியா இருக்கிறது. அந்த காலத்துல ஏக்கர் கணக்கு குடிச்சு பெரும் மண்டமா வச்சு பள்ளிவாசலாம் கட்டினாங்க, விலை கம்மியா இருந்த காலம். இந்த காலத்துல இடம் அப்படி வாங்க முடியுமான்னா முடியாது. அப்ப சின்ன இடத்த வாங்குறாங்க, மகள்ல மக்கள் ஜாஸ்தியா இருக்கிறாங்க. அந்த ஜாஸ்தியான மக்களும் அந்த பள்ளியில தொழ முடியாது ஒரே நேரத்துல. அதுக்கான இன்னொரு பள்ளி கட்டுறதுக்கு வசதி இல்லை. அப்ப என்ன செய்யறாங்க, ஒரு மகள்ல 500 பேர் ஜும்மாவுக்கு வரக்கூடியவங்க இருக்கிறாங்க, பள்ளி வாசல் 200 பேர் தான் கொள்ளும். அப்ப அந்த 200 பேர் ஜும்மா தொழுது மத்தவங்க தொழாம இருக்குன்னு சொல்ல முடியுமா? 200 பேர் ஜும்மா தொழுகிறாங்க, மீது 300 பேருக்கு உங்களுக்கு ஜும்மா கிடையாது, இதெல்லாம் ஏத்துக்கிறோம்னா அப்ப ஜும்மா கடமை. ஜும்மா கடமை என்பதை நீங்க பார்க்கணுமே தவிர இந்த பள்ளியில் 2 தடவை தொழலாமாங்கிற ஒரு கொஸ்டினே கிடையாது. அது ஒரு கேள்விக்கு வரக்கூடாது. அப்ப என்ன செய்வாங்க பள்ளிவாசல் நிர்வாகத்துல, அப்பன்னா 2 வர்றாங்க, முதல்ல ஒரு 12 மணிக்கு ஒரு ஜும்மா வச்சிருவோம், அதுக்கப்புறம் 1 மணிக்கு ஒரு ஜும்மா வைப்போம் என்று அறிவிப்பாங்க. அப்ப 12 மணிக்கு கலந்துக்குள்ளக்கூடிய வந்தாங்கன்னா அந்த அளவுக்கு கூட்டம் வரும். 1 மணிக்கு வர்றவங்க வந்தாங்கன்னா அது மாதிரி கூட்டம் வரும். அப்ப எல்லாருக்கும் ஜும்மா தொழுகை குறைச்சிடும், நெரிசல் இருக்காது, யாருக்கும் ஜும்மா தவறி போறதுக்கு வாய்ப்பு கிடையாது என்ற ஒரு அடிப்படையில இதை செய்யறாங்கன்னு சொன்னா, இதுல என்ன மார்க்கத்தின் எந்த அடிப்படை இது மீறுகிறது? மார்க்க மீறுகிறது இன்னும் சொல்ல அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் தானே, தொழுகை கடமை தானே. அந்த கடமையை நிறைவேற்றுறது தானே வர்றாங்க. வர்றதுக்கான இந்த இடத்தில் தொழுதா இன்னொரு தொழக்கூடாது இடத்தை காட்டி அப்படி சொல்றீங்க. இப்படி சொன்னாலாச்சும் ஒரு அர்த்தம் இருக்கு. நீ தொழுது இல்லை சும்மா மர தொழு அதெல்லாம் கூட அதை கூட தொழுவலாம். அப்படி சொன்னாலாச்சும் ஒரு மீனிங் இருக்கிறது. இடம் இல்லை அதனால தொழுவாங்க, தொழுக கடமை இல்லையா அவனுக்கு? இப்ப அவன் தொழுகலையே ஜும்மா. அப்ப ஜும்மா பாங்கு சொன்ன வாங்கன்றீங்க, பாங்கு சொன்ன வாங்கன்னு சொன்னா பாங்கு சொன்ன எல்லாரும் வந்துடுற. இப்ப என்ன செய்வீங்க அவனை? இதான் நூதியில் இஸ்லாத்தி மியோமில் ஜுமாத்தி ஃபஸவு இலா திக்ரில்லா, முதல் வியாபாரத்தை விட்டுட்டு வாங்கன்னு சொல்றீங்க. பாங்கு சொன்னோன்னா மகள்ல 500 பேர் வரணும், 200 பேர் தொழுவான், 300 பேர் என்ன செய்யறது?
வேடிக்கை பார்க்கணுமா? அப்ப அவன் தொழுவணும்ல, கடமை இருக்குல்ல அவனுக்கு. அப்ப அவன் கடமை நிறைவேற்றுவதாக இருந்தால் இப்படிதான் செஞ்சு ஆகணும். இன்னொரு தடவை ஒரு தடவை 10 ஜும்மா கூட நடத்தணும். இடம் சின்னதாக இருந்துச்சுன்னு சொன்னா 12க்கு 1, 12:30 1, 1க்கு 1, 1:30க்கு 1 நடத்தலாம். அதை வக்து முடிகிற வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. தேவைப்பட்டுச்சுன்னா இது ஒன்று தான் நடத்தினா 2 இது என்ன லிமிட் யார் பண்ணுவா? இதுக்கு தேவை தான் பண்ணும். நம்ம தேவை எந்த மாதிரி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிற வேண்டியது. அதனால அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்காங்க, அந்த பள்ளியில் அனுமதிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு தொழுகையவே 2 தடவை கூட தொழலாம். நீ சொல்ல போனா ஒரு தொழுகையவே 2 தடவை தொழலாமான்னு கேட்டா அப்படியும் தொழுது கொள்ளலாம். ஏன்னு கேட்டா முஆத் இப்னு ஜபல் இருக்காரு. அவர் ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் ரசூலுல்லாஹ் பின்பற்றி தொழுவார். தொழுதுட்டு அவருடைய மஹல்லாவுக்கு போய் அந்த மக்களுக்கு தொழுகை நடத்துவார். இங்கே லோஹர தொழுவாரு, அங்க போய் லோஹரா நடத்தி இமாமா நின்றுக்குருவார். அப்ப அந்த தொழுகை 2 தடவை தொழுகிறாரு. ஒன்னு நஃபிலா மாறிக்கணும். அப்ப அந்த மாதிரி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே இது என்ன செய்யிருக்கு, நடந்திருக்கிறது என்று சொன்னால் தொழுது ஆட்களே சேர்ந்துக்கிட்டாலும் தப்பு கிடையாது. ஒரு ஜும்மா நடந்துருச்சா, இன்னொரு ஜும்மா கூட்டுறாங்களா, இன்னும் 10 வருஷம் தொழுதால் நிற்கிறாங்களா, அப்படி சேர்ந்துக்கிறங்க, அது ஒன்றும் குற்றம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற ஹதீஸை பாருங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நான் ஹஜ்ஜிக்கு போயிருந்தேன். அவங்களோட சுபுஹ் தொழுகையை மஸ்ஜிதுல் ஹைஃப், ஹஜ்ஜிக்கு போகிற வழியில் இருக்கிற பள்ளின்னு நினைக்கிறேன், மஸ்ஜிதுல் ஹைஃப்ங்கிற பள்ளி வாசலில் நான் சுபுஹ் தொழுகையை சொல்லுதேன். தொழுது முடிச்ச உடனே திரும்பி பார்க்குறாங்க, 2 பேர் சும்மா உட்காந்துருக்காங்க ஓரத்தில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுஹ் தொழுகிறாங்க. தொழுது சலாம் கொடுத்துட்டு பார்த்தா 2 பேர் இருக்காங்க. தொழுதுன்னு நல்லா தெரியுது. தொழுது ஆளுக்குன்னா சஃபில் உட்காந்துருப்பாங்க. இந்த சஃபில் இல்லாமல் பின்னாடி 2 பேர் உட்கார்ந்து இருக்கிற காட்சியை பார்க்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்னா, அலைய பிஹிமா 2 பேரையும் கூட்டுவாங்க அப்படிங்கிறாங்க. போய் ஜிய பிஹிமா 2 பேரும் கொண்டு வந்தாங்க. வந்தால் கைகாலம் நடுங்குது அவங்களுக்கு. ரசூல்லா கூப்பிட்டோன்னே என்னமோ தப்பு செஞ்சிட்ட மேலே இருக்குன்னு நடுங்கி வந்தார்கள். அப்போ ரசூல்லா கேட்குறாங்க, மாமனாக்குமா அன்து சல்லியா மானா, எங்களோட நீங்க தொழுவதற்கு என்ன தடை உங்களுக்கு, நாங்கள் தொழுதம்ல சேர்ந்து தொழ வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னா குன்னா கது சல்லைனா ஃபெரிஹாலினா, எங்க கூடாரங்களே நாங்கள் தொழுதுட்டோம். தொழுக நேரம் நான் தொழுதுட்டோம், பிரயாணிகள் தானே, தொழுதுட்டு இங்கே வந்தோம், நீங்கள் தொழுதுட்டு இருந்தீங்க, நாங்கள் தான் தொழுதுட்டமேண்டு என்ன செஞ்சோம், நாங்கள் ஓரமாக உட்காந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபலா தஃபாலா, அப்படி செய்யாதீங்க. இதா சல்லைத்துமா ஃபி ரிஹாலிக்குமா, உங்க கூடாரங்களே நீங்க தொழுதாலும், சும்மா அத்தைத்துமா மஸ்ஜித் ஜமாத்தின், ஜமாத் நடக்கிற ஒரு மஸ்ஜிதுக்கு நீங்க வந்து விட்டீர்கள் என்று சொன்னால் சல்லியா மாகும், அவங்களோட சேர்ந்து நீங்களும் தொழுவுங்க, ஃபைன்னஹா லக்குமா நாஃபிலா, அது உங்களுக்கு உபரி தொழுகை அமைந்து விடும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக திருமதியில ஆதாரப்பூர்வமாக ஹதீஸ் இருக்கிறது. அதனால 2 தடவை தொழுகிறதுங்கிறதுலாம் பெரிய மேட்டரே கிடையாது. அது தேவைக்கு தான் செய்வாங்க, விளையாட்டுக்கு செய்வாங்க. அதெல்லாம் அந்த காலத்துலலாம் போக போக அந்த இடங்கள்லாம் விலை அதிகரிக்கிறத பார்த்தா ஒரு ஊர்ல எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்களோ அவ்வளவு மக்களுக்கு பள்ளிவாசல் கட்ட முடியாத போல இருக்குது. அப்படியான நிலை வரும்போது இருக்கிற இடத்துக்குள்ளதான் செய்யணும் என்றால் 2ஓ 3ஓ வச்சா தான் சரியா வரும். அதை ஒன்று நம்ம பார்த்துக்க வேண்டியது. அது மாதிரி பெருநா தொழுகை இருக்கு. பெருநா தொழுகைக்கு தொழுது முடிச்சுட்டு குத்துபா, தொழுது முடிச்சுட்டு உரை நிகழ்த்த வேண்டும். அந்த உரை நிகழ்த்துறதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை 2 உரை நிகழ்த்தாங்களா இல்லையா? பெருநா தொழுகிறாங்க, உரை நிகழ்த்துறாங்க, கூட்டம் ஜாஸ்தியா இருக்குது, பெண்கள் கடைசியா இருக்கிறாங்க, அவங்களுக்கு கேட்கல, தான் உரை நிகழ்த்தியதை பெண்கள் காதில் விழலன்னு அவங்க உணர்றாங்க. நம்ம பேசுனது என்ன, அந்த மைக்கெல்லாம் கிடையாது அந்த காலத்தில். அப்போ என்ன செய்யறாங்கன்னா, இங்கேருந்து நடந்து போய் பிலாலை கூட்டிட்டு போய் அங்கே நின்று அங்கே ஒரு குத்பா நிகழ்த்துறாங்க, தர்மம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி. இங்கே பயான் பண்ண மாதிரி அங்கே ஒரு பயான் பண்றாங்க. ஒரு குத்துபா ஒரு சாராரு கேட்டு ஒரு சாராரு கேட்கலன்னு சொன்னா அந்த குத்துபாவை இன்னொரு குத்துபா பண்ணலாமே, ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கிறாங்களே. இது புகாரில 98வது ஹதீஸில் இருக்கிறது. அதனால ஒரு பள்ளியில ஜும்மா நடத்திட்டானா ஒரு ஜும்மா தான் நடத்தணுங்கிற சட்டம் கிடையாது, அனுமதியே இருக்கு. சொல்ல போனா ஜும்மாவுக்கு நேரடியா இல்லை, ஒரு ஜமாத் தொகை இன்னொரு தொழலாம் என்பதற்கு என்ன இருக்கு, அனுமதி இருக்கிறது. அது ஜும்மாவுக்கும் பொருந்தும். அவருடைய ஜும்மாங்கிற ஒரு கடமை, அது செஞ்சுதான் ஆவணுங்கும் போது அது ஆவணும்னா அதுதான் பள்ளிவாசல் கட்டினது, அதுக்கு தானே தொழுவது தானே கட்டினீங்க. நீ தொழுவது கட்டினது அவன் தொழுவது கட்டல. இப்ப பள்ளிவாசல தொழுவது கட்டினீர்களே, ஆனால் நான் தொழுவதற்கு கட்டப்பட்டிருக்கு, நீங்க தொழுவது கட்டப்பட்டிருக்குது, எனக்கு உண்டு அவனுக்கு இல்லைன்னு அப்படி சரியா வரும். அதனால தாராளமா செய்யலாம். அப்ப நன்மையை பத்தி அடுத்து கேட்கிறார். நன்மையை பத்தி கேட்கும் பொழுது ஒரு பள்ளியில என்ன செய்யறாங்க, முதல்ல ஒட்டகம் கொடுத்த நன்மை. பள்ளிவாசல் ஜும்மாவுக்கு முதல் நேரத்தில் வந்தாருன்னா ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை.
இரண்டாவது வந்தாருன்னு சொன்னா ஒரு மாட்டை குர்பானி கொடுத்த நன்மை, ஆட்டை குர்பானி கொடுத்த நன்மை, இப்படி நன்மைகள் இருக்குது. இப்ப இந்த ஜும்மாவுக்கு முதல் வந்தார் அவருக்கு கிடைக்குமா, அந்த ஜும்மாவுக்கு வந்தார் அவருக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இதை அப்படி வச்சுக்கிட்டு வேற விதமா யோசிச்சு பாருங்களேன். எப்படி யோசிச்சு பாருங்க, உங்க ஊர்ல 2 பள்ளிவாசல் இருக்குது, 2 பள்ளி ஒரு இடத்துல வாங்க சொல்றாங்க, 2 பள்ளிக்கு ஜும்மாவுக்கு போறாங்க மக்கள்லாம். எந்த பள்ளிக்கு போறவங்களுக்கு ஒட்டர நன்மை கிடைக்கும்? 2 பேர் தானே கிடைக்கும். ஒரே நேரத்தில் நடக்குது. ஒரு ஊர்ல 2 பள்ளிவாசல் 10 பள்ளிவாசல் கூட இருக்கு. எத்தனை பள்ளிவாசல் இடத்த பொறுத்து கிடையாது, எத்தனை தொழுகை நடக்குது அத்தனை தொழுகையிலையும் தான். அந்த தொழுகைக்கு முதல் வந்து அவனுக்கு நன்மை, 1:30 மணி தொழுகைன்னு எதிர்பார்த்து வந்து அதுல முதல் வந்துட்டானா அவனுக்கு அந்த நன்மை. அப்ப அல்லாஹ் வந்து நன்மையில பாரபட்சம் பண்ணுவானா? அப்ப பள்ளிவாசல் 2-3 பள்ளிவாசல் இருந்தா எல்லாரும் கிடைக்கும், நம்ம ஒத்துக்கிறோம். ஒரு பள்ளிவாசல் 2-3 தொழுகை நடந்தால் ஏன் ஒத்துக்கிற மாட்டேங்கிறோம்? நம்ம எல்லாரும் கிடைக்கும். அப்ப ஒருத்தர் முடிவு பண்ணிக்கிறோம், இந்த மாதிரி கூட்ட நெரிசலுக்காக முடிவு பண்ணாங்கன்னு சொன்னா நம்ம ஒரு 12 மணி ஜும்மாவுக்கு நம்ம போவோம், நம்ம 1 மணி ஜும்மாவுக்கு போவோம் அப்படின்னு அவங்களே டிசைட் பண்ணிக்கிறாங்க. அவங்க எதை தீர்மானிக்கிறாங்களோ அதுக்கு தகுந்தவாறு முன்னாடி போயிட வேண்டியதுதான், போய் அந்த நன்மை அடைஞ்சிக்கிற வேண்டியதான். சரி.